வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற எம்டிஎஸ், போஸ்ட்மேன், பிஏ எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பேங்கிங் பற்றின டாபிக்ஸ் பார்த்துருக்கோங்க. அதில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட் எம்ஐஎஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்னால் நமக்கு பேசிக்காக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியுங்க. பல்காக ஒரு அமௌண்ட் நம்ம டெபாசிட் போட போகிறோம். டெபாசிட் போட்டதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட் நம்ம டெபாசிட்லேயே தான் இருக்க போகுது, நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்க போகுது. அந்த 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாலாம் தரமாட்டாங்க. நமக்கு மாதம் ஒரு அமௌண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 5th இயரில் நம்ம போட்ட டெபாசிட் அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம். அதாவது இனிஷியலாக நான் ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் போடுறேன்னா அந்த 5 லட்சத்துக்கு எனக்கு மாதம் வட்டி கொடுத்துருவாங்க. நான் போட்ட தேதியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு வட்டி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 5th இயரில் நான் போட்ட டெபாசிட் அமௌண்ட்டு நான் ரிட்டர்ன் அந்த 5 லட்சத்தை நான் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டோட பேசிக் இது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 ஓப்பன் பண்ணிக்கலாம். 1000 மடங்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 9 லட்சம். சிங்கிள் அக்கௌண்ட் தனி நபர் ஒருத்தர் எம்ஐஎஸ் 9 லட்சத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 பேர் சேர்ந்தோ அல்லது 3 பேர் சேர்ந்தோ ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. அவங்களோட அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லட்சம் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இண்டிவிஜுவல் கேன் இன்வெஸ்ட் மேக்ஸிமம் 9 lakh. ஓகேங்களா? ஒரு தனிநபர் அவரோட பேரில் 9 லட்சம் தான் இது டெபாசிட் போட முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஹிஸ் ஷேர் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற ஷேரும் சேர்த்து 9 lakh தான் வச்சுருக்க முடியும். இப்போ நான் ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். என்னோடய பேரில் ஒரு 5 lakh வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் நானும் என்னோடய ஃப்ரெண்டோ ஆர்எல்சி என்னோடய அப்பாவோ யாரோ ஒருத்தர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறோம். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நான் 10 லட்சம் 10 லட்சம் 2 பேர் சேர்ந்து நாங்கள் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால என்ன சொல்லுவோம், ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் தான். இப்போ 2 பேர் நாங்கள் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா என்னோடய அமௌண்ட் அதில் 5 லட்சம், எங்கள் அப்பாவோட அமௌண்ட் 5 லட்சம் இருக்கிறதா தான் அதில் கணக்கு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5 லட்சம்னா மொத்தம் என்னோடய இண்டிவிஜுவல் ஷேரு 9 லட்சத்தை தாண்டிடுது இல்லைங்களா? அதான் கணக்கு. ஒரு தனிநபர் பார்த்திங்கன்னா அவரோட பேரில் மொத்தமாக 9 லட்சம் தான் ஷேர் வச்சுருக்கணும், இன்க்ளூடிங் ஹிஸ் ஷேர் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர் அமௌண்ட்டும் சேர்த்து மொத்தமாக என்னோடய பேரில் 9 லட்சம் தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு 9 லட்சத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். நான் திரும்பி என்னோடய அப்பா கூடயோ அம்மா கூடயோ மனைவி கூடயோ யார் கூடயோ திரும்பி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய லிமிட் எக்ஸாஸ்டட். ஓகேங்களா? என்னோடய தனிநபர் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயோ சேர்ந்து என்னோடய அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் 9 லட்சம் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் கால்குலேஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். அந்த ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஈச் ஜாயிண்ட் ஹோல்டர் ஹேவ் ஈக்குவல் ஷேர் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு ஜாயிண்ட் ஹோல்டருக்குமே அந்த அமௌண்ட் ஈக்குவல் ஷேர் தான். இப்போ ஒரு 5 லட்சம் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 பேர் வச்சுருக்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2.5 lakh 2.5 லட்ச ரூபா இருக்க மாதிரி கணக்கு. ஓகேங்களா? அதுவே பார்த்திங்கன்னா 3 லட்சம் இருக்கிற அக்கௌண்ட்டை 3 பேர் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் தான் இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? ஈக்குவல் ஷேராக தான் பிரிப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா அதில் இருக்கிற 3 பேரோ அல்லது 2 பேருக்கு அந்த அக்கௌண்ட்டில் சமமான உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஹூ கேன் ஓப்பன், யாரெல்லாம் இந்த எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் அடல்ட் ஒரு தனி நபர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப் டு 3 adults 3 பேர், அதிகபட்சம் 3 பேர் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏ கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர், அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு மைனரின் சார்பாகவோ அல்லது மனநலம் சரியில்லாதவங்களோட சார்பாகவோ அவங்களோட கார்டியன் ஓப்பன் பண்ணலாம். ஏ மைனர் எபவ் 10 years இன் இஸ் போன் நேம், 10 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மைனர் அவரோட பேர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஓப்பன் எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுங்க. ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஒருத்தர் பேரில் ஒன்று தான் இருக்கணும்னு கிடையாது, கண்டிப்பாக எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 10 அக்கௌண்ட்டு 20 அக்கௌண்ட்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் என்னோடய அதிகபட்ச ஷேர் 9 லட்சம் தான் போகணும். ஓகேங்களா? என்னோடய 10 அக்கௌண்ட்டு நான் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா நான் 10 அக்கௌண்ட்டும் சேர்ந்து என்னோடய அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் 9 லட்சம் தான் இருக்கணும். ஓகேங்களா? 9 லட்சத்தை தாண்டக்கூடாதுங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க டெபாசிட், அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் வித் மினிமம் ஆஃப் 1000. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் ஆஃப் 1000. இந்த மாதிரி பேசிக்கானது இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. எம்ஐஎஸோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இனிஷியல் டெபாசிட் எவ்வளோ அப்படின்லாம் நல்லா கேட்பாங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு மினிமம் இனிஷியல் டெபாசிட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாயாவது, குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது போட்டு தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்.
அண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. அதிகபட்சம் தான் 9 லேக்குன்னு தெரிஞ்சிச்சு. 1000க்கு அப்புறம் 2000, 3000, 4000, அதாவது 1000, 2000, 3000, 4000 அது மாதிரி 1000 மடங்காக தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 1500, 2500, 2550 அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, 1000 மடங்குகளாக தான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். A maximum of rupees 9 lakh can be deposited in a single account. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க. அண்டு 15 lakhs in a joint account. There shall be only one deposit. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிநபரோட அக்கௌண்ட்டில் சிங்கிள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 லட்சமும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதிகபட்சம் 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு தனிநபரோட அதிகபட்ச அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை தாண்டிடக்கூடாது. ஓகேங்களா, தேர் ஷால் பி ஒன்லி ஒன் டெபாசிட்னா அதாங்க நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு ஸ்கீமுக்கு பார்த்துருந்தோம். அதே தான் ஒன்லி ஒன் டெபாசிட்னா ஒன்ஸ் ஒரு தடவை தான் நீங்கள் டெபாசிட் போட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ப்ரீமியம் க்ளோஸர் பண்ணிக்கலாம். அதாவது மெச்சூரிட்டி அப்போ க்ளோஸர் எடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 5 லட்சம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த அக்கௌண்ட்டில் திரும்பி நீங்கள் அதுக்கு மேலே பணம் போடவோ இது பண்ணவோ முடியாது. திரும்பி நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் இன்னொரு டெபாசிட் போட முடியாது. இன் அ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆல் த ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் ஷால் ஹேவ் ஈக்குவல் ஷேர். ஓகேங்களா, ஈக்குவல் ஷேர் தான். டெபாசிட்ஸ் ஷேர் இன் ஆல் MIS அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பை இண்டிவிஜுவல் ஷால் நாட் எக்ஸீட் ₹9 lakh. ஆல்ரெடி பார்த்தது தான். 9 லட்சத்தை வந்து ஒரு தனிநபரோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து 9 லட்சம் தான். லிமிட் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஆஸ் கார்டியன் ஷல் பி செப்பரேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. PPF ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஒரு கார்டியன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு அவரோட PPF பேரில் இருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே சேர்த்து அதிகபட்ச லிமிட் 1.5 லட்சம் தான் வரும். அதை நம்ம அந்த PPF ஸ்கீம் பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். இப்போ MIS ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியனாக இருந்துட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரில் இருக்கிற லிமிட் வந்து செப்பரேட். ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போ நான் என்னோடய பேரில் ஒரு 9 லட்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து யாராவது ஒரு மைனருக்கு கார்டியனாக இருந்தேன் அப்படின்னா அவங்களோட பேரில் அதிகபட்சம் 9 லட்சம். அது வந்து அந்த மைனரோட நேமில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆன் பிஹாஃப் ஆஃப் த மைனர் அது வந்து ஷல் பி செப்பரேட்டுங்க. இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. என்னோடய பேரில் 9 லட்சம் தான். இப்போ வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டுனா 9 லட்சம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுனா 15 லட்சம். இது இல்லாமல் ஒரு மைனருக்கு வந்து அவரோட கார்டியனாக நான் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த மைனர் ஆஸ் அ கார்டியனாக நான் வந்து இன்னொரு 9 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 9 லட்சத்துக்கு இந்த வந்து மைனர் தான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பார். ஓகேங்களா, அவங்களோட பேரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கார்டியனாக இருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MIS ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷல் பி பேபிள் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் அ மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் ஸோ ஆன் டில் மெச்சூரிட்டி. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு மாதமும். ஓகேங்களா, ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் அ மந்த் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து ஒரு மாதம் முடிஞ்சிருந்தால் மொதல் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு அடுத்த மாதம் 2வது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்ரி மந்த் இஸ் நாட் கிளைம்டு பை த அக்கௌண்ட் ஹோல்டர் சச் இன்ட்ரெஸ்ட் ஷல் நாட் ஏர்ன் எனி அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த TD அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டுங்க, இந்த MIS அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SB அக்கௌண்ட் கொடுக்குறதெல்லாம் இப்போ மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் SB அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான TD அக்கௌண்ட்டோ அல்லது MIS அக்கௌண்ட்டோ இதுலேருந்து உங்களுக்கு வரப்போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் SB சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஆனால் அந்த கிரெடிட் ஆகாமல் ஒருவேளை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயே தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்க போது, அதுக்கு தனியாக உங்களுக்கு எதுவும் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் SB அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது ஓகே. பட் ஆனால் நீங்கள் MIS ஸ்கீம் இருக்குதுங்க, அந்த MIS ஸ்கீமில் நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் போட்டிங்க, 5 லட்ச ரூபா போட்டுட்டீங்க. 5 லட்ச ரூபா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மொதல் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் SB அக்கௌண்ட் லிங்க் பண்ணல. ஓகேங்களா, SB அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணல. SB அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் இந்த மொதல் மாதம் வட்டி 2வது மாதம் வட்டிலாம் SB அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஆனால் நீங்கள் SB அக்கௌண்ட் லிங்க் பண்ணாத பட்சத்தில் இந்த மொதல் மாதம் வட்டி என்ன பண்ணுன்னா இந்த MIS அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த MIS அக்கௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஆன் டியூ டேட் அன்றைக்கி இப்போ வந்து 1 ஜனவரி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா 1 February போயிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே போட மாட்டாங்க. வட்டிக்கு வட்டி நம்ம இதில் போடுற கான்செப்டே கிடையாதுங்க. நீங்கள் திரும்பி 5 வருஷம் கழித்து வந்து நீங்கள் எடுத்திங்கனாலுமே அந்த அமௌண்ட்டு நீங்கள் என்ன வட்டியோ அதே வட்டி தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த வட்டி இவ்வளோ நாள் இருந்துச்சே நான் எடுக்காமட்டு இருந்தேனே அதுக்கு நீங்கள் எதாவது வட்டி போட்டு தருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வட்டிக்கு வட்டி கிடையாது. அதுக்காக தான் வந்து இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது ECS மூலிமா போடுற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட SB அக்கௌண்ட்லேயோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்லேயோ கிரெடிட் ஆயிரும். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் SB அக்கௌண்ட்டில் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அதில் வர டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதான் போகுது. ஓகேங்களா, அதுக்கு இதுக்கும் கணக்கு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இதிலெல்லாம் பார்த்துருவாங்களா, இட்ஸ் நாட் கிளைம்டு ஷல் நாட் எனி அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இன்கேஸ் எனி எக்ஸஸ் டெபாசிட் மேட் பை த டெபாசிட்டர், நீங்கள் 9 லட்சத்தை தாண்டி ஒரு வேளை டெபாசிட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் டெபாசிட் வில் பி ரீஃபண்டட் பேக். அந்த எக்ஸஸ் எப்போ நமக்கு தெரிய வருதோ அப்போவே அந்த எக்ஸஸ் டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். எனக்கு என்னோடய லிமிட் 9 லட்சம் தான், ஆனால் நான் தெரியாமல் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் தெரிய வருதோ ஆர்எல்ஸ் நம்மளாக போய் சொல்லிட்டோம்னா கூட ஓகே தான், அந்த அமௌண்ட் வந்து எக்ஸஸ் டெபாசிட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸஸ் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வந்து ஒன்லி எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நான் 10 லட்சம் போட்டிருந்தேன்னா ஒருவேளை தெரியாமல் 5 லட்சம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 லட்சத்தில் 2 ஓப்பன் பண்ணிட்டேன், 10 லட்சத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அந்த 1 லட்சத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த 1 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஓஎஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. ஓகே. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கேன் பி ட்ரான் த்ரூ ஆட்டோ கிரெடிட் இன்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் அட் சேம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இசிஎஸ். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ கிரெடிட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்பிக்கு கிரெடிட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். அதே ஆர் இசிஎஸ்னால் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியும் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கேன் பி கிரெடிட் இன்டு ஸ்டாண்டிங் அட் எனி சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ எல்லாமே சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான். அந்த சிபிஎஸ்னால் கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான் மோஸ்ட்டாக. சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தால் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வேணாலும் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட் ஆஃப் டெபாசிட்டர். இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி ஸ்கீம் பார்க்கும்போது பார்த்துருப்போங்க. எஸ்பி ஸ்கீமில் வர 10,000 ரூபா வட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த 10,000 ரூபாயும் உங்களுக்கு வருமானமாக தான் இருக்குது. இப்போ நான் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். என்னோடய எஸ்பியில் ஏப்ரல் மார்ச் 31 எனக்கு போட போகிற வட்டியில் வந்து 12,000 வந்துருச்சுன்னா 10,000 வரைக்கும் நான் வருமான வரி விலக்கு அதில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த எம்ஐ ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக டேக்ஸபிள் தான். ஓகேங்களா. இதில் வர எம்ஐஎஸில் வர வட்டி வந்து உங்களுக்கு டேக்ஸபிள் தான். ஓகேங்களா. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட். ப்ரீமெச்சூர் க்ளோசர்னால் தாங்க நமக்கு தெரியும் ஒரு அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறது, பாதியில் க்ளோஸ் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் பாதியில் க்ளோஸ் பண்ணுறது தான் ப்ரீமெச்சூர் க்ளோசர்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நோ டெபாசிட் ஷல் பி வித்ரான் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் டெபாசிட். டெபாசிட் போட்டதில் இருந்து 1 year ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்டை, அதாவது எம்ஐ ஸ்கீம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியவே முடியாதுங்க. இஃப் அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்டு ஆஃப்டர் 1 year, ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. 1 வருஷம் தாண்டி அண்ட் பிஃபோர் 3 year, ஆஃப்டர் 1 year பட் பிஃபோர் 3 year. 1 வருஷம் தாண்டிடுச்சு ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டிடக்ஷன் ஈக்குவல் டு 2% ஃப்ரம் த பிரின்சிபல் வில் பி டிடக்டட். இப்போ நீங்கள் வந்து போட்டிருக்க அமௌண்ட்டில் 2% உங்களுக்கு கழிச்சிக்கிட்டு தான் வந்து மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 lakh போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். 1 lakh போட்டிருக்கிறேன். 1 year வரைக்கும் நான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஆனால் செகண்ட் இயரில் நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். செகண்ட் இயர்லேயோ எப்போயோ தேர்ட் இயர்லேயோ எப்போயோ நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எனக்கு மாதம் வட்டி கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகும்போது எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்டில் 2% கழிச்சிக்கிட்டு தான் எனக்கு வந்து மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. நான் இப்போ வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா எனக்கு 1 லட்சத்தையும் அப்படியே திருப்பி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 5 year எம்ஐ ஸ்கீமுக்கு அந்த 5 year கான்ட்ராக்டில் தான் நமக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. அதை நம்ம அந்த அந்த கான்ட்ராக்டை இது பண்ணிவிட்டு நம்ம பாதியிலே போய் க்ளோஸ் பண்ண போகிறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோன்றதுனால நமக்கு கொடுத்த வட்டியை ரிட்டர்ன் வாங்க முடியாது இல்லைங்களா. அதை ரிட்டர்ன் வாங்கிறதுக்காக தான் வந்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் அவங்கள்ட்ட கவர்மெண்ட்டில் இருக்க போது அதில் ஒரு 2% நம்மகிட்ட கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதே 3 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆஃப்டர் 3 year அண்ட் பிஃபோர் 5 years அப்படின்னா டிடக்ஷன் ஈக்குவல் டு 1%. அதாவது 3 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே நான் போய் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன், பாதியில் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் வச்சுருக்கிற பிரின்சிபல் நான் எவ்வளோ டெபாசிட் போட்டனோ அதில் 1% கழிச்சிட்டு தான் எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. 1 yearலேருந்து 3 yearக்குள்ளே நான் போய் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2%. ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க பார்த்துங்க. 1 year to 3 yearனா ஈக்குவல் டு 2% டிடக்ஷன், 3 year to 5 yearனா 1% டிடக்ஷன். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கேன் பி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்டு பை அதான் அப்ளிகேஷன் கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெச்சூரிட்டி. அக்கௌண்ட் மே பி க்ளோஸ்ட் ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் 5 years ஃப்ரம் த ரேட் ஆஃப் ஓப்பனிங். ரேட் ஆஃப் ஓப்பனிங்லேருந்து 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுத்துக்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட் மீன்ஸ் அந்த டெபாசிட் அமௌண்ட் தான், நம்மளோட டெபாசிட் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் டைஸ் பிஃபோர் த மெச்சூரிட்டி. ஒரு வேளை மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருன்னா த அக்கௌண்ட் மே பி க்ளோஸ்டு அண்ட் த அமௌண்ட் வில் பி
ரீஃபண்டட் டு நாமினி ஆர் லீகல் ஹேர்ஸ். அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்ட் அப் டு த ப்ரிசீடிங் மந்த் இன் விச் ரீஃபண்ட் இஸ் மேட். வந்து 5 வருஷம் ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியடு. 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து போட்ட டெபாசிட்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி மாதம் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் வந்து எம்ஐஎஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருவோம். இறந்ததுக்கு அப்புறமேட்டு எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நாமினி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எம்ஐஎஸ் ஸ்கீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் சீக்கிரம் பார்த்துடலாம். சீக்கிரமாக இந்த பேங்கிங் டாபிக்ஸ் முடிச்சிட்டோம்னா கன்சல்டேட்டட் வீடியோ பார்த்துலாங்க. மீதி பேங்கிங்கில் நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் 1-2 கொஷின்ஸ் வந்தாலுமே அவ்வளோ டீப்பான கொஷின்ஸ்லாம் வரப்போகிறது இல்லைங்க. பேங்கிங்க்கு பேசிக்கான கொஷின்ஸ் தான் இது நாள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அவ்வளோ டீப்பாக ரொம்ப பிஏ லெவல் வரைக்குமே எம்டிஎஸ் எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம், பிஏ எக்ஸாம் 3 எக்ஸாமுக்குமே சேர்த்து பேங்கிங்கில் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது மீன்ஸ் நான் ரொம்ப டெத்து கிளைம் இப்படி, நாமினி இவங்க இத்தனை பேர் நாமினி, யாருக்கு கிளைம் கொடுக்கணும், இந்த எஸ்பி ஆர்டர் படி இது அப்படின்ற மாதிரி நம்ம அவ்வளோ டெப்த்தாக போகிற அளவுக்கு பேங்கிங்கில் இது வரைக்கும் கேட்டது இல்லைங்க. பேசிக்கான கொஷின்ஸ் தான். இவ்வளோ லிமிட்டு, எவ்வளோ நாள் லாக்அப் பீரியடு, எப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மேக்ஸிமம் கேட்டதில்லை. ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதை கன்சல்டேட்டட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.